பார்த்தீங்கன்னா நான் வந்தே வரத்து தான் இருக்கேன். ஆமாங்க, நம்ம டெம்பிள் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு மதுரையில் தான் நான் இருக்கேன். அப்புறம் மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கேன்க்கு இனாகரல் ரன்காக தான் நான் இன்றைக்கி வந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சரியமான விஷயம்னா பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். அது என் சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா C4-1 எதிர்பார்க்கல. இப்போ நம்ம உட்காந்துருக்க கோச் பார்த்தீங்கன்னா சேர் கார் கோச் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 சீட் தான் கிடச்சிருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா விண்டோ பக்கத்தில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸ் இந்த வந்தே பாரத் எப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம உங்களுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸ் இந்த சீட் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக பார்த்தீங்கன்னா கால் வைக்கிறதுக்கு கூட ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் இல்லாட்டா எதாவது எக்ஸசைஸ் இருக்கா நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸாக நீங்கள் எதாவது டைனிங் எதாவது நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா இந்த கேப்பு மட்டும் திறந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்படியே கீழே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இப்படி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு நீங்கள் அப்படி டிஷ்யூ வச்சு வாஷ் பண்ணால் கூட நீங்கள் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரயில்வே சைட் நீட் அண்ட் க்ளீனாக வைக்கணும். நம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சா தான் எல்லோரும் நீட் அண்ட் க்ளீனாக வைப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு காமன் கருத்து. ஸோ நம்ம வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா ரோலர் பிளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது போட்டோன்னா உங்களுக்கு சன்ரைஸ் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் திறந்தால் உங்களுக்கு சன்ரைஸ் வரும். ஸோ அப்படி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிட்டு நம்ம ஷெட்யூல் டிபார்ச்சர் ஃபைனலி நம்ம ட்ரெயின் இப்போ டிபார்ட் ஆகிடுச்சு. மதுரை ஜங்ஷன் அட் 12:55 அப்படி பார்த்தீங்கன்னா 12:55 கரெக்டாக டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அரவுண்டு 25 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல. ஸோ வந்தே பாரத்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்மோஸ்ட்டாக கவர் பண்ணிடும். அடுத்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கனால அவ்வளோ பிரச்சனை இல்லை. லெட்ஸ் பார்க்கலாம் அப்கமிங் ஜேர்னியில். ஸோ வைகை ரிவர் பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணி போகுது. சரிமா இருக்கு. பிபிசி டெஸ்ட் பண்றாங்க நம்ம வந்தே பாரத்துக்கு. சரியா இருக்குமா? பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அக்ரிஷன் கரெக்டாக ஆரம்பிச்சிட்டு கைஸ் பாருங்க. ட்ரெயின் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா குரல் நகர் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணியிருக்கு அட் அ ஸ்பீட் ஆஃப் அரவுண்ட் 110. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்னா ஒரு ஆஸ்பத்திரி செம்மையாக ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்தே பாரத் ஆக்சுவல் ஸ்டைலே சொல்லலாம். பேசிக் கம்யூனிட்டிஸ் ஆஃப் வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கூட நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன். இதெல்லாம் பேசிக் கம்யூனிட்டிஸ். நீங்கள் சப்போஸ் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த டிஸ்பிளேல நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பாரத் பார்த்தீங்கன்னா தரமான ஃபுட்டு கொடுக்குறதுல தான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டும் வந்துட்டு ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். பேசஞ்சர்லாம் அவங்க ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நமக்கு வாட்டர் கொடுத்தாங்க, வாட்டர் பாட்டில். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வ் பண்ணாங்க. ஸோ இது நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு இங்கே இதெல்லாம் லோட் ஆகுது. நல்லா நீட்டாக ஹைஜீனிக்காக அவங்க பார்த்தீங்கன்னா லோட் பண்ணுறாங்க சாப்பாடு தான். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் இனாகரல் ட்ரெயினில் சாப்பாடு வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்தே பாரத்தில் தரமான சாப்பாடு தான் இருக்க போகுது. ஸோ நம்ம சாப்பாடு பார்க்கலாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று சிவடா மதியம் கொடுத்துருக்காங்க, ஹேட்ஸ் அண்ட் கர்டு கொடுத்துருக்காங்க, மைசூர் பால் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரியாணி கொடுத்துருக்காங்க, வெஜ் பிரியாணி. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு புளியோதரை கொடுத்துருக்காங்க, ஒன்று சனாபாதி கொடுத்துருக்காங்க, வேறு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே சனாபாதி, வேறு ஒரு சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சம் மீல்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நார்மல் ஜேர்னியில் கூட பார்த்தீங்கன்னா இதோட நல்லா கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ பாஜும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கூட்டும் சோடே பாஜும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. ஸோ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் சத்தியமாக 10/10 கொடுக்கலாம். நான் வேறு லெவலில் சப்பாத்தி இருக்குது. இறங்க இறங்கிதான் அப்பா 45 மினிட்ஸில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்துட்டோம் கைஸ். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12:55 தான் மதுரையிலேருந்து கிளம்பிச்சு. வேறு மற்ற இன்டர்மீடியட் லேண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 110 kph தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரெசிவாக ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 கட்ட 45 மினிட்ஸில் சேர்ந்துட்டோம். ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரியாக மூமெண்ட் தான். கூட்டம் இறங்கி ஒரு கூட்டம் இப்போ அடுத்த கூட்டம் ஏறும் தெரியுமா? மாதிரியா எல்பி பார்த்துருவோம். நம்ம எல்பி தான் இறங்க போறாரு. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு அதே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சி WTG4 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கில் இருக்குது. நம்ம இப்போ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம் வித் டிலே ஆஃப் அரவுண்ட் 45 மினிட்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் ட்ராவலுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஐ திங்க் ஸ்நாக்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகுது. ஸோ ஃப்ரம் திருச்சிராப்பள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் இப்போ கரூர் ஜங்ஷனுக்கு போக போகுது. அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் பஸ் தான். ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா 4 மேஜர் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் அண்ட் கன்னடா. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் உங்களுக்குள்ள லாங்குவேஜ் பேஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். சைன் போர்டில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர், எந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, எந்த டேட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபைனலி நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 மினிட்ஸாக டிலேயாக தான் போயிடுச்சு. ஸோ இப்போ 40 மினிட்ஸ் டிலேக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2:57க்கு தான் டிபார்ட் ஆகிடுச்சு. 2:50க்கு ட்ரெயின் வந்துச்சு, 2:57க்கு ட்ரெயின் டிபார்ட் ஆகிட்டு இப்போ திருச்சிராப்பள்ளியிலேருந்து கரூருக்கு தான் போகுது. அந்த லைனும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலக்ட்ரிஃபைடு லைன் தான். ஸோ பார்க்கலாம், வேறு லெவலில் தான் இருக்கும். ஏன்னா இந்த லைனில் நான் ட்ராவல் பண்ணதில்லை. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ஃபஸ்ட்டு வந்தே பாரத்னா நம்ம வந்தே பாரத் தான். ஸோ ஃபைனலி நம்ம வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டு கைஸ். பட்டியாக கலப்புறாங்க கைஸ், வேறு லெவலாக வண்டி போகுது கைஸ். திருச்சியிலேருந்து கரூர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன், அது கூட டாமினேட்டு வேறு லெவலாக படுது கைஸ். நான் தாண்ட தலைவன், நீ யார் சொல்ல மாதிரி வேறு லெவலாக வந்தே பாரத் 110 kmph பார்த்தீங்கன்னா டாப் நாட்ச்லாம் நம்ம வண்டி போகுது.
ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே பாரத் கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ண போது லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து கரூர் சிங்கிள் பிஜி லைன் அங்கேருந்து வருது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து கரூர் சிங்கிள் பிஜி லைன். ஸோ 2 லைனும் பார்த்தீங்கன்னா கரூர் ஜங்ஷனில் மீட் பண்ண போகுது. இப்போ கொஞ்சம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமராவதி 6 மீட் பண்ணும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே பாரத் கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ண போது அதே நேரத்தில் ஃபஸ்ட் டைம் வந்தே பாரத் வந்தனால மழையும் அதே டைமில் நம்மளை வெல்கம் பண்ணுது. வேறு லெவலாக இருக்குது கைஸ். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டு கைஸ். கரூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்தே பாரத் இந்த ரூட்லேயே ட்ராவல் பண்ணுது கைஸ். ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3:23 PM தான் ஷெட்யூல் அரைவலை கொடுத்தாங்க. ஆனால் நம்ம வண்டி 3:53க்கு தான் வந்துச்சு கைஸ். சுமார் 1/2 மணி நேரம் டிலேயோட தான் நம்ம வந்தே பாரத் கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து சேலம் சிங்கிள் பிஜி லைனாக தான் திருப்பியும் ட்ராவல் பண்ண போகிறோம் வயா நாமக்கல். ஸோ அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கரூர் ஈரோடு சிங்கிள் பிஜி லைன் கைஸ். நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிற லைன் பார்த்தீங்கன்னா கரூர் சேலம் வயா நாமக்கல். இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் பிஜி தான் கைஸ். ஆல்மோஸ்ட் நம்ம சிங்கிள் லைனில் தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபைனலி ஒரு வர்த்தியான ஓவர்டேக் தான் சொல்லாங்க. பிசிஎன்ஏ ரேக்கோட வேக்னைன் ட்வின்ஸோட நம்ம வந்தே பாரத் மோனூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக ஸ்கிப் பண்ணுது. இப்போ நம்ம டைரெக்டாக நாமக்கல் தான் ரீச் பண்ணுவோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினை நாமக்கல் ரீச் பண்ணிச்சு கைஸ். 3:47க்கு வர வண்டி 4:25க்கு தான் வந்திருக்கு வித் டிலே ஆஃப் அரவுண்ட் 38 மினிட்ஸ். இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து சேலம் போகணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மேபி சீக்கிரமாக கவரேஜ் பண்ணலாம். ஏன்னா சேலம்லேருந்து கிருஷ்ணராஜபுரம் வர பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ரன் பண்ண போது வித் அரவுண்ட் 245 கிலோமீட்டர். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்தும் நிறைய சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் வந்தாங்க. ஸோ நாமக்கல்லேருந்து சேலம் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் நடக்குது. அங்கே கூட டிஸ்ட்ரிக்ட் ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டியூரேஷன் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து இறங்குறாங்க. வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம வண்டிக்குள்ளே போகிறோம். ஏன்னா வண்டி எப்போனாலும் கிளம்பலாம், சொல்ல முடியாது. சப்போஸாக ஏர்லானா வண்டி ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்நாக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இது பார்த்திங்கன்னா ஒரு மினி கேன்டீன் மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா இதில் லஞ்செலாம் சூடாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கோச்சுக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் போர்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் என்ன வரும் ப்ளஸ் ஸ்பீடு. ஸோ பொதுவாக நம்ம வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் டிடெக்டர் மாட்டியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்மோக் பண்ணால் கூட நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஸ்மோக்கு டிடெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் சைரனும் அடிக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்குள்ளே டோரு க்ளோஸ் ஆகலை இல்லாட்டா ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டாட்டாக இருக்கலாம், அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ். டிசேபிள் யாராக இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெகக்னைஸ் ஆகிறதுக்காக. ஃபைனலி நம்ம வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா மல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிவிட்டு கைஸ் இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் சேலம் ஜங்ஷனும் ரீச் பண்ணிடும். வேறு லெவலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சென்னை பிரான்ச் லைனில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதே டைமில் நம்ம சேலம் ஜங்ஷனும் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த லைன் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து சேலம்க்கு வர போகிறது சிங்கிள் பிஜி லைன் தான் கைஸ். இப்போ நம்ம சேலம் ஜங்ஷன்
ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா டிவிஷனல் ஹெட் குவார்ட்டர் சேலம்க்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தே பாரத்காக அவளோட வெயிட் பண்ணுறாங்க கைஸ். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து கிருஷ்ணராஜபுரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரூ சேஞ்ச் கூட ஆகலாம். ஃப்ரம் சேலம் டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் வர நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4:30க்கு தான் ஷெடியூல் அரைவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வண்டி 5:13க்கு தான் வந்துச்சு வித் அ டிலே ஆஃப் அரவுண்ட் 43 minutes. பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம் 245 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ரன் ஆக போகுது. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வேப் 7 அலாங் வித் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் கூட பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணுது. ஸோ பேசஞ்சர் ட்ரெயினுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேப் 7 போடுதாங்க. என்னத்தை சொல்ல, அதுவும் எம்டி ரேக் மாதிரி தான் தெரியுது. greenல தான் இருக்கு சிக்னல். ஈவினிங் பார்த்தீங்கன்னா நமக்கு காஃபி சர்வ் பண்ண போகிறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேயில் காஃபி பவுடர்லாம் போட்டு பேசஞ்சர்ஸ்க்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஜோலார்பேட்டை பைபாஸ் கேபினில் தான் நம்ம க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டிவிஷன் க்ராஸ் பண்ணி பெங்களூர் டிவிஷனுக்கு என்டர் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம கிருஷ்ணராஜபுரம் நோக்கி தான் நம்ம போக போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குப்பம் பங்கர்பேட்லாம் நிற்காது, ஃபுல் நான் ஸ்டாப் ரன்னாக தான் இருக்க போகுது. வேறு லெவலாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கு டின்னர் சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ டின்னரில் என்னெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸு, சால்னா, வத்தல், இதில் பார்த்தீங்கன்னா கேபேஜ் கூட்டு இருந்துச்சு. வேறு ஒன்று மைசூர் பார்க் அலாங் வித் 2 பரோட்டா தந்தாங்க கைஸ். வேறு லெவலாக இருந்துச்சு. சரி வாங்க சாப்பிடலாம். ஸோ கைஸ் ஃபைனலி ஆஃப்டர் டின்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னெல்லாம் எம்யூனிட்டிஸ் இருக்குது நம்ம வந்தே பாரத்தில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரே ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அந்த நாபை கொஞ்சம் மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ட்ரே டேரெக்டாக கீழே வந்துடும். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் ரிலேட்டட் ஒர்க் இல்லாட்டா நீங்கள் சாப்பிட கூட இதில் செய்யலாம். ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வாட்டர் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வைக்கிறது கூட வசதியாக அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக அதில் நீங்கள் கால் வச்சுட்டு போகலாம். தயவு செஞ்சு க்ளீனாக வைங்க, அன்டைடியாக வைக்காதீங்க. அட் த சேம் டைம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் சாஞ்சாப்பில் போகலாம். இம்பார்ட்டன்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் அப்டேட் தான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 மோட் ஆஃப் சார்ஜிங் பண்ணலாம். டைப் சியில் கூட பண்ணலாம். இல்லாட்டா உங்களோட யூஎஸ்பி கேபிள் நீங்கள் யூஎஸ்பி கேபிளில் கூட சார்ஜ் பண்ணலாம். இல்லாட்டா நீங்கள் அடாப்டர் மூலமாக கூட சார்ஜ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ் ஆஃப் சார்ஜிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சீட்டோட கீழே இருக்கும். ஸோ
ஸோ கைஸ் அட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு கைஸ். ஆமாங்க, நம்ம ஒயிட்ஃபீல்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒயிட்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டாக கிருஷ்ணராஜபுரம் பெங்களூர் சிட்டி வந்த மாதிரி தான். ஸோ சுமார் ஒரு 7-8 வருஷத்துக்கு நான் அப்புறம் வரேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் எக்ஸ்பிரஸில் தான் பார்த்தீங்கன்னா மும்பை டு நாகர்கோவில், நாகர்கோவில் டு மும்பை எக்ஸ்பிரஸில் வர டைம் தான் நான் ஒயிட்ஃபீல்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் கைஸ் ராத்திரி ஒயிட்ஃபீல்டு ஆஃப்டர் 8 வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் கைஸ். வேறு லெவலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் நம்ம கிருஷ்ணராஜபுரம் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ பார்க்கலாம் அங்கே எப்படி வேறு லெவலாக செலிப்ரேஷன் இருக்கா இல்லையா இன்னும் பார்க்கலாம். அட்மோஸ்ட் 250+ கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ரன் ஆகி ஃபைனலி கிருஷ்ணராஜபுரம் நாங்கள் ரீச் பண்ண போகிறோம். ஆர்மி ஸ்டேஷன்ல கூட பாத்தியா? ஓகே ஓகே ஓகே. வலது கால எடுத்து வச்சு We reach KGM after 250 kilometer non-stop. பார்த்தீங்கன்னா நான்-ஸ்டாப்பாக 250 கிலோமீட்டர் ரன் பண்ணி நம்ம கிருஷ்ணராஜபுரம்க்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம் கைஸ். அரவுண்ட் 250 கிலோமீட்டர் நான்-ஸ்டாப். எங்கேயுமே நிற்காம திருப்பத்தூரோ குப்பமோ பங்கார்பேட்டோ எங்கேயுமே நிற்காம கிருஷ்ணராஜபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் நான்-ஸ்டாப்பாக ரன் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ கிருஷ்ணராஜபுரம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மேஜர் ஸ்டேஷன் இன் பெங்களூர் சிட்டி. ஸோ நான் இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி மும்பை சிஎம்எஸ்டி நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் டைமில் தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணராஜபுரம் கேஜிஎம்க்கு ரீச் பண்ணிட்டோம் கைஸ். வித் அரவுண்ட் 15 மினிட்ஸ் ஏர்லியாகவே வந்திருக்கு. 15 நிமிஷம் சீக்கிரமே வந்திருக்கு. ஆச்சரியமான விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடந்த சேலம்லேருந்து கிருஷ்ணராஜபுரம் டோட்டல் 250 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக வந்திருக்கு. அதே மாதிரி முன்னாடி கிருஷ்ணராஜபுரம்க்கும் இப்போ கிருஷ்ணராஜபுரம்க்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்குது. கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நாகர்கோவில் மும்பை நாகர்கோவில் எக்ஸ்பிரஸில் தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி தான் நாகர்கோவில் டு மும்பை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம்க்கு வரும். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அம்யூனிட்டிஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம்க்கு நம்ம சேர்ந்தாச்சு. ஸோ அதே டைமில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் 16332 பார்த்தீங்கன்னா திருவேண்டரம்லேருந்து மும்பை சிஎஸ்எம்டிக்கு வர வண்டி கிருஷ்ணராஜபுரம்க்கு பார்த்தீங்கன்னா 9:20 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நிமிஷத்தில் வண்டி கிளம்பிடும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 1633940 வேறு 1633231. ஸோ இந்த 2 வண்டி தான் பார்த்தீங்கன்னா வயா கேஜிஎம்மே போகும். அதுக்கப்புறம் தான் 1633940 வயா காட்பாடி பக்கலா ரூட்டில் பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இல்லாட்டா பார்த்தீங்கன்னா முன்னாடி 16339 பார்த்தீங்கன்னா முன்னாடி ஈரோடு போயிட்டு ரிவர்சல் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் அவங்க கிருஷ்ணராஜபுரம், பங்கார்பேட், சேலம், நாமக்கல், கரூர். ஸோ அந்த டைமில் ரிவர்சலே இருக்காது. ஃபைனலி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணராஜபுரம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட்க்கு போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 5 மெயின் டிவிஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் கிராஸ் பண்ணி தான் போகுது. மதுரை டிவிஷன், திருச்சி டிவிஷன், சேலம் டிவிஷன், சென்னை டிவிஷன், வேறு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டிவிஷன். மொத்தம் 5 டிவிஷன் கிராஸ் பண்ணி நம்ம வண்டி.
ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலி பெங்களூர் ஈஸ்ட்டுக்கு நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் கண்டோன்மெண்ட்கே வந்துடும். இதுக்கப்புறம் தான் தெரியல கைஸ், நம்ம இந்த வண்டியிலே மதுரை வரைக்கும் வரோமா இல்லாட்டா வேறு வண்டியில் போகிறோமா ஒன்றும் தெரியல, ஒன்றுமே புரியல. சரி வாங்க போகலாம், நம்ம தான் பார்க்கணும் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் வேறு லெவலாக இருந்துச்சு கைஸ் ஜர்னி. ஃபைனலி நம்ம பெங்களூர் கண்டோன்மெண்ட்க்கு ரீச் பண்ணிடுவோம். நம்மளோட வந்தே பாரத். ஸோ நீங்கள் பார்க்கலாம் சாஃப்ரான் லைப்ரரி வந்தே பாரத் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் ரீச் பண்ணிவிட்டு மத்தியானம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12:55 தான் நம்ம வண்டி மதுரையிலேருந்து டிபார்ட் பண்ணிச்சு. அரௌண்ட் 9:14 9:16 பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட்க்கு ரீச் பண்ணிவிட்டு அதுக்கு ஊடியில் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சேலம் டு கிருஷ்ணராஜபுரம் 245 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக இந்த வண்டி போயிருக்கு. விடாமுயற்சி விஸ்வரூபம் அப்படி சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக போயிருக்கு கைஸ். பங்கார்பேட்டில் ஸ்டாப் கிடையாது, திருப்பத்தூரில் கிடையாது, குப்பமில் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட மேஜர் ஸ்டேஷனெல்லாம் ஸ்டாப் இல்லாமல் வேறு லெவலாக போயிடுச்சு கைஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது பெங்களூர் கண்டோன்மெண்ட்க்கு வந்திருக்கோம். ஸோ இதுக்குள்ளது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. ஸோ நம்மளோட நம்பர் தான் இது, C4 தான் நம்மளோட. நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ நம்ம அவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெர்மினல் லைக் ஸ்டேஷன் தான். அன்லைக் நீங்கள் மும்பை CSMTயாக சொல்லலாம், மும்பை சென்ட்ரலாக சொல்லலாம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விஜயபுரா பெங்களூர் கண்டோன்மெண்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நிற்கிது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ வி ஆர் அட் பெங்களூர். ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக சொல்லலாம். ஃபைனலி நம்ம பெங்களூருக்கு ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சேர் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து மதுரைக்கு ரிட்டர்ன் கிளம்பியிருந்த வண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா 1C 1A 1B 1C 1D 1E. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா CDE ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் பிரகாரமாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் பேர் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சுக்கு தான் போக போகிறோம் கேஸ். என்ன பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஃப்ரம் பெங்களூர் கேன் டு மதுரை வந்தே பாரத்தாக கிளம்ப போகுது. ஸோ நம்ம இப்போ கோச்சுக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூடது பார்த்தீங்கன்னா C ஷேப் கர்வ் இருக்குது, அது வேறு மாதிரியாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ அதில் செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃபைனலி பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக குளிர் அடிக்குங்க. பெங்களூர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. ஸோ செம்ம குளிர் கைஸ், சரியான குளிர். ஸோ நம்ம பெங்களூர் கூல் பிளேஸாக சொல்லுவாங்க, ஆனால் நான் இன்றைக்கி அது உண்மையாக ப்ரூவ் பண்ணிவிட்டு பெங்களூர் வேறு லெவலாக இருக்குது. பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனும் பார்த்திங்கன்னா சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வேறு லெவலாக இருக்குது கைஸ். நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா இப்போ வாட்டரிங் பண்ணுறாங்க. வாட்டரிங் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி டிபார்ட் ஆயிரும் ஃப்ரம் பெங்களூர் கண்டோன்மெண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்லாம் இதில் வச்சுருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட் கூட நீங்கள் நம்ம லோக்கோ பைலட்டை நீங்கள் டைரெக்டாக அக்சஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஃபஸ்ட் எய்ட் கிட் வேறு கொடுத்துருக்காங்க.
ஸோ கைஸ் ஃபைனலியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை பெங்களூர் மதுரை வந்தே வரதுக்குள்ளே ஃபேர் சொல்கிறேன். ஸோ மதுரை டு பெங்களூர் கேன்டோன்மெண்ட் வரைக்கும் ஷேர் காரில் பார்த்தீங்கன்னா 1575 ஃபார் எக்கனாமிக் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2865. ஃப்ரம் பெங்களூர் டு மதுரை கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு ஃபேர் பார்த்தீங்கன்னா ஃபார் சேர் கார் 1740, ஃபார் எக்கனாமிக் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3060 rupees ஒன்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுட்டோட இன்க்ளூடடாக வருது. உங்களுக்கு சப்போஸாக ஃபுட்டு வேண்டான்னா கொஞ்சம் ஃபேர் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளோ குறையும் பார்த்தீங்கன்னா 200 300 கிட்ட தான் குறையும், மற்றெல்லாம் ஒன்றுமே குறையாது, அதே ஃபேர் தான். ஸோ கம்ஃபர்டபுளெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஒன்றுமே பிரச்சனையே இல்லை கைஸ். மதுரை டு பெங்களூர் நீங்கள் டயர்டே இல்லாமல் நீங்கள் ஜாலியாக போகலாம். ஸோ கைஸ் நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா 2 வண்டி கிளம்புது. மொதல் வண்டி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ், ரெண்டாவது வண்டி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஸ்ரீ விஸ்வராயா டர்னிமஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ராத்திரி 8:05 கிளம்புது. நாகர்கோவில் ஸ்ரீ விஸ்வராயா டர்னிமஸ் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 11:50 கிளம்புது. இந்த 2 வண்டியும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் கிளம்புது. ஸோ தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ்க்குள்ளது டைமிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் 55 நிமிஷம். ஸோ நம்ம நாகர்கோவில் விஸ்வராயா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம் 20 நிமிஷம். ஆனால் நம்ம வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு கிளம்பிட்டு மத்தியானம் 1 மணிக்கு சேருது. டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கும் 7 மணி நேரம் 45 நிமிஷம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா கூட நாகர்கோவில் விஸ்வராயா எக்ஸ்பிரஸ்க்கும் மதுரை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சுமார் அரௌண்ட் 3.5 hour கிட்ட தான் மேக்ஸிமமாக குறையுது. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டாக சேமாக தான் இருக்குது. ஆனால் சப்போஸ் உங்களை டே டைம் ட்ராவல்னால் இந்த வண்டி பெஸ்ட்டு. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வந்தே பாரத் ட்ராவல் பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டில் தென் டாட்டா பாய் பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரம் ரெயில் ராக்ஸ்.